ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய எல்லை கட்டுப்பாட்டு முறையான நுழைவு வெளியேற்ற முறை சுற்றுலா பயணிகளுக்கு நீண்டகால தாமதத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்ய ஐரோப்பிய ஆணையம் புதிய கட்ட பேச்சுவார்த்தைகளை தொடங்க உள்ளது. கோடைகால பயணிகளின் கூட்டத்தை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் முதல் படிப்படியாக அமுல்படுத்தப்பட்ட இந்த முறை சென்ஷன் பகுதிக்கு வெளியே இருந்து வருபவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இருப்பினும் பழைய கடவுச்சீட்டு முத்திரையிடும் முறைக்கு பதிலாக விரல் ரேகை மற்றும் புகைப்படம் எடுக்கும் இந்த நடைமுறை தொழில்நுட்ப கோளாறுகளால் பயணிகளுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. விமான நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக குழுக்கள் எல்லைகளில் ஏற்படும் நீண்ட வரிசைகள் குறித்து கவலை வெளியிட்டுள்ளனர். இதன் விளைவாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் இந்த அமைப்பில் உள்ள சில தொழில்நுட்ப சிக்கல்களை சரி செய்ய கூடுதல் பணிகள் தேவை என்பதனை ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த முறை பெரும்பாலான உறுப்பு நாடுகளில் சரியாக செயல்படுவதாக ஐரோப்பிய ஆணையர் மேக்னஸ் ப்ரூனர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் போதிய பணியாளர்கள் இல்லாமை மற்றும் முறையான உட்கட்டமைப்பு குறைபாடுகள் காரணமாகவே சில இடங்களில் பயணிகள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பயணச் செயல்முறையை வேகப்படுத்த பயோமெட்ரிக் தரவுகளை சேகரிக்கும் தேவையை உறுப்பு நாடுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க அனுமதி உண்டு. எனினும் சிக்கல்களை சந்திக்கும் நாடுகளுக்கு உதவ ஐரோப்பிய ஆணையம் கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் கூட்ட நெரிசலை குறைக்க அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படும் என்றும் ஆணையர் உறுதியளித்துள்ளார்.